ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேங்காய் தக்காளி வெங்காயம் இல்லாமல் ஒரு சட்னி ரெசிபி பார்ப்போம். ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துட்டு எள்ளு நல்லா பொரிஞ்சதும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். நிலக்கடலை வந்து நல்லா வருந்ததுக்கப்புறம் அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. ரொம்ப எண்ணெய் வேண்டாம். அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து, அதே அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். அந்த டைம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு இப்போ 10 வரமிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது சூட்லேயே வந்து நல்லா வருந்துடும் மிளகா. அது நல்லா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுப்போம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி, உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிய விட்டுருவோம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி சட்னியை சேர்த்துக்கலாம். இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.